உங்களோடு நான் இருக்கிறோம். சிறப்பாக இந்த இருக்கிற நாட்டில் நான் யோசித்த போது என்னுடைய வாழ்க்கையை நான் பல தடவை நாட்டை விட்டு போனாலும் 11 மாதங்கள் என்னுடைய சொந்த நாட்டை, என்னுடைய வீட்டை, என்னுடைய திருச்செங்கை இருந்தது நான் வந்தது. ஒரு கஷ்டமான அனுபவம் எனக்கு தெரியும். பொதுவாக நாட்டை விட்டு போகிற ஒரு தடவை எனக்கு அடி எங்கிட்ட ஐயா நடவடிக்கை நாங்கள் விரும்பிய சாப்பாட்டை சாப்பிடணும். பொதுவாக எல்லோரும் வெளிநாடு போகிறது சந்தோஷப்படுறவங்க நான் துக்கப்படுவேன். அதனால நான் போனாதான் தெரியும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த 11 மாதங்கள் நான் இங்கே இருந்தபோது பொதுவாக ஷார்ட்ஸ் திருச்சபைக்கு நான் அட்டாச் பண்ணப்பட்ட போது எனக்கு கிடைத்த ஒரு சந்தோஷத்தில் ஒன்று, காலை ஆங்கில வழிபாடாக இருக்கலாம், தமிழ் வழிபாடாக இருக்கலாம், இந்த மாலை வழிபாடாக இருக்கலாம். இங்கே வருகிற போது என்னுடைய தமிழில் பேசுகிறது மற்ற நாங்கள் தமிழில் பேச வருது குறைந்த 4 வருஷம் தமிழ் பேசுகிறார், இன்னொரு ஆள் எக்ஸ்ட்ரா இருக்கிறார். ஆனாலும் என்னோடு தமிழ் பேசுறதுக்கு அங்கே ஒருவருமே இல்லை. எப்போதான் சந்திச்சு நாங்கள் இப்போ இங்கே வந்து தமிழில் பேசுகிற போது என்ன தமிழ் உங்களுக்கு புரியுது வந்துங்கிற பிரச்சனை. ஆனாலும் நான் வீட்டில் இருக்கிறேன், என்னுடைய திருச்சபையில் இருக்கிறேன், என்னுடைய நாட்டில் இருக்கிற உணர்வை நான் இங்கே இருக்கிறேன். அதை மாத்திரமல்ல, உங்களுக்காக ஜெபிக்க, நீங்கள் எனக்காக ஜெபிக்க, உங்களுடைய காரியங்களை எனக்கு பகிர்ந்து கொள்ள, சிலரை வழிபடுத்த உண்மையில் எனக்கு கரணம் கிடைத்தது. நான் அதிக நேரங்களை நான் உங்களோடு செலவழித்திருக்கிறேன், பலரோடு நண்பர்களாக இருக்கிறேன். இந்த அன்பு உறவும் இதோடு முடித்து போய்விடக்கூடாது, தொடர வேண்டும். இப்பொழுது வாட்ஸ்அப் இருக்கிறது, வைபர் இருக்கிறது, பல வழிகள் இருக்கிறது. எங்களுடைய அன்பு உறவு தொடர்வதற்கு அந்த வழிகளை தொடரும்படியாக நான் கேட்கிறேன். நீங்கள் காட்டிய அன்புக்காக நன்றி. அது மாத்திரமே நான் இங்கிருந்து போகிற போது உள்ள ஒரே காரியத்தை மறந்து போக மாட்டேன். இந்த அனுபவத்தை மறக்க முடியாது. முதல் தடவையாக நீண்ட மாதங்கள் உங்களையோ விரும்பினால் நான் மறக்க முடியாது. உங்களுடைய ஜபங்களில் என்னையும் என்னுடைய உயிரை தாங்கிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நான் ஜபிப்பேன். என்னோட வாட்ஸ்அப்பில் எங்களே இருப்பவர்கள், ஃபேஸ்புக்கில் இருக்கிறவர்களை தொடர்ந்து நான் பேசிக்கொண்டே இருப்பேன். தேங்க்யூ. நீங்கள் செய்த எல்லா கடைகளுக்காகவும். அப்பொழுது நான் சிக்கன் போடுவேன், அந்த பாட்டை பாடிட்டு போயிட்டு நான் திருப்பி ஞாபகப்படுத்தேன். அது உங்களோட சேர்ந்து 4 சரணங்கள்ங்க. எத்தனை பாடுவோம்? 4 பாடிக்குவோம். பாட்டு கேட்குறேன். காலை